2007ஆம் ஆண்டு கற்றது தமிழ் என்ற தமிழ் திரைப்படத்தில் அறிமுகமானார். ஆனந்தி என்ற வேடத்தில் மிகச்சிறப்பாக நடித்தமைக்காக சிறந்த அறிமுக நடிகையாக தென் மண்டல பிலிம்பேர் விருது பெற்றார். 2010இல் அங்காடித் தெரு என்ற திரைப்படத்தில் கனியாக நடித்து அவ்வாண்டின் சிறந்த நடிகைக்கான பிலிம்பேர் விருதைப் பெற்றார். கிங்ஸ் ஆப் கோதாவரி என்பது கிருஷ்ண சைதன்யா எழுதி இயக்கிய 2024 இந்திய தெலுங்கு மொழி அதிரடி குற்ற நாடகத் திரைப்படமாகும். தமன்னாவிற்கு தமிழ் திரையுலகில் பெரிய மார்க்கெட்டை தேடிக் கொடுத்த படம் படிக்காதவன். இந்த படம் பெரிய ஹிட் அடிக்க தொடர்ந்து பல முன்னணி ஹீரோக்களுடன் ஜோடி சேர்ந்து நடிக்க ஆரம்பித்தார். தமன்னா முதன்முறையாக தேவி படம் மூலம் பேய் படத்தில் பேய் கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். இந்த படத்தின் 2ஆம் பாகத்திலும் இவர்தான் ஹீரோயின். தமன்னாவிற்கு பாலிவுட்டிலும் மார்க்கெட் உள்ளது. தமன்னா சமீபத்தில் அரண்மனை 4 படத்தில் நடித்திருந்தார். சுந்தர்சி இயக்கியிருந்த இந்த படத்தில் அவருக்கு சகோதரியாக நடித்திருந்த இவர் பேய் கதாபாத்திரத்தில் தோன்றி அனைவருக்கும் திகிலை ஏற்படுத்தினார். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.